நம்ம சப்பாத்திக்கு உருளைக்கிழங்கு மசாலா செய்வோம், சென்னா மசாலா செய்வோம். ஆனால் இந்த மாதிரி நிறைய காய்கறிகளை போட்டு செஞ்சுருக்க மாட்டோம். ஆனால் இன்றைக்கி நம்ம முட்டைக்கோசு, தக்காளி, கேரட், பீன்ஸ், வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, எண்ணெய், தக்காளி, கத்திரிக்காய் எல்லாம் போட்டு ஒரே ஒரு சப்ஜி செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். கடாயில் 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். கடுகு உளுந்த பருப்பு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதையும் வெங்காயம், பச்சை மிளகாய் இதை போட்டு நல்லா வதக்கி விட்டு இப்போ இதில் முட்டைக்கோசு, பீன்ஸு, கேரட்டு, பூண்டு, இஞ்சி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூட தக்காளி, உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அது கூட உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி மூடி வச்சிடலாம். கொஞ்சம் தண்ணி தெளித்து இப்போ இதில் குழம்பு மிளகாய்த்தூள், மட்டன் மசாலாத்தூள், கரம் மசாலாத்தூள் இதை சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வேக வச்சு